ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் அட்டகாசமான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக சுரக்காய் வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனோட அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வடைக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 4 பல் போல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, தண்ணி தேவைப்பட்டா. நான் இங்கே கடலை மாவு, அரிசி மாவு, வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், கொத்தமல்லி இலை. நான் ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். விதை கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால விதையை எடுத்துட்டு நம்ம சின்ன கண் இருக்கிற திருவியில் நல்லா திருவி எடுத்துக்கலாம். சின்ன திருவியில் திருவினோன்னா தான் மாவு கூட நல்லா பைண்ட் ஆகி நம்ம வடை போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சுரக்காய் திருவினதுக்கப்புறமா இந்தளவுக்கு வந்திருக்கு. இப்போ சுரக்காயில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. சுரக்காய் நீர் காய்ங்கிறதுனால தண்ணி அதிக அளவில் இருக்கும். அதனால் நம்ம அப்படியே வடை செஞ்சோம் அப்படின்னா மாவும் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி வடையும் எண்ணெய் குடிக்கும். இந்த பிரித்து எடுக்கிற தண்ணியை நம்ம வடை தட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். மாவு அதிகமாக போச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் கூட இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த சுரக்காய்க்கு கிட்டத்தட்ட 1/2 கிளாஸ் அளவுக்கு அதில் தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சுரக்காவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு காய் ட்ரையாக இருக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுது, கொத்தமல்லி இலை, அதோட பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, சின்ன வெங்காயம் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். ரவை அதிகமாக இருக்கிற தண்ணியை நல்லா இழுத்து கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மாவு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மீதி வச்சுட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். ஆனால் காய வச்சு நம்ம பிசையும் போது தண்ணி விட்டுட்டே இருந்தது. அதனால் நான் மிச்சம் வச்சுருந்த கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே சேர்த்துட்டேன். ரவை மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் பயன்படுத்தினேன். இப்போ பாருங்கள், நல்ல வடை மாவு நமக்கு சூப்பரான பக்குவத்தில் கிடச்சிருச்சு. கையில் லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம வடை தட்டிக்கலாம். இது உங்களுக்கு பருப்பு வடை மாதிரி அப்படியே தட்டியும் போடலாம். உளுந்து வடை மாதிரி நடுவில் ஓட்டை போட்டும் நம்ம போட்டுக்கலாம். உளுந்து வடை மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். நான் மொதவே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டேன். ஏன்னா வடை ஒரே சைஸில் கிடைக்கிறக்காக. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டு தீ மட்டும் மிதமான தீயில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மாவு காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மிதமான தீயில் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். நடுவில் 2-3 வாட்டி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.